திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்ட் 2 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 5. ஓகேங்களா? மொத்தம் இதில் 20 மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்துட்டிங்கனாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வெளியே போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. 25th சம் பார்க்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாடல் எல்லாமே. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அசல்லாம் பார்த்தோம் இல்லையா? அசல் பார்த்தோம், அமௌண்ட்டு பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா வட்டி விகிதம். ஓகேங்களா? மனோகர் என்பவர் 4500க்கு 750 வீதம் 2 வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்திய வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது மனோகர் என்ன பண்ணுறாராம், 4500க்கு அப்போனா இதுதான் அசல். ஓகேங்களா? அசல் P = 4500. ஓகேங்களா? 750 வீதம் 2 வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் அப்படின்னா இது 750ன்றது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 750. இயர்ஸ் வந்து n = 2, 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது என்ன கேட்குறாங்க, அவர் செலுத்திய வட்டி விகிதம் R = என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. R = என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அது எப்படி வரணும், பர்சன்டேஜில் வரணும். இதுக்கு எஸ்ஐ ஃபார்முலான்னா SI = PNR/100. வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா என்னன்னா 750 அசல் P வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்கான், 4500. ஓகேவா? N வந்து பார்த்தோன்னா 2, R தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? டிவைடில் 100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா 5th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 150. ஓகேங்களா? 150ன்னு வரும். மறுபடியும் 3rd டேபிளில் போடலாமா? 3rd டேபிளில் போட்டிங்கன்னா இது 50 டைம்ஸு, இது 3. இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 25. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் வேல்யூ என்னென்ன இருக்குது, 25 = 3 × R/, இங்கே 1ன்னு இருக்குது. இந்த வேல்யூ கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 25/3 = R. ஓகேவா? இப்போது இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? மிக்சட் ஃப்ராக்ஷனில் இது ஏன்னா இது ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலான்னா, இப்போ கீழே டிவைட் ஆகிற நம்பர் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பரால் டிவைட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 8 3s are 24, 8 3s are 24 போடச்சா ரிமைனிங் என்ன இருக்குது, மேலே 24க்கு போக 1ன்னு ரிமைனிங் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் கீழே எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 3யை போட்டுங்க. ஓகேவா? 8 1/3%. ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 26th சம். 26th சம் பாருங்கள். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி விகிதம் காண்க. ஓகேவா? அதாவது பாஷா என்ன பண்ணுறாராம், ஒரு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில், அதாவது ஏதோ ஒரு தனி வட்டி விகிதத்தில் வாங்குறாரு. ஓகேவா? அது எவ்வளோ வாங்குறாருன்னா P = அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, 8500 வாங்குறாராம். 3 ஆண்டுகள் கழித்து அவர் வந்து பார்த்தோன்னா கட்டுறாரு. என்னவா கட்டுறாரு, அசலையும் கட்டுறாரு, வட்டியும் சேர்த்து கட்டுறாரு. எவ்வளோ கட்டுறாராம், 11,050 செலுத்தி கடனை அடைக்கிறார். ஓகேங்களா? அப்போ வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 8500 வாங்குறாரு. ஓகேவா? வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, 3 வருஷத்துக்கு கழிச்சு n = 3 years, 3 year கழிச்சு 11,050 கட்டுறாரு. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தோன்னா அசல் P = அசல். இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட். ஓகே, டோட்டல் அமௌண்ட்டு மொத்தமாக கட்டாரு. ஓகே, வட்டியும் ப்ளஸ்ஸு இதில் என்னென்ன சேர்ந்துக்குது, அசலும் வட்டியும் சேர்ந்தது. அப்போது P + SI சேர்ந்தது. ஓகேவா? இதில் வட்டியும் இருக்குது, அசலும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இதிலிருந்து அசலை கழிச்சா வட்டி கிடச்சிருமா இந்த டோட்டல் அமௌண்ட்டில்? ஓகேங்களா? இந்த ஃபார்முலா 11,000 இந்த பாருங்க, 11,050ன்றது மொத்தமான அமௌண்ட்டு. ஓகேங்களா? இதிலிருந்து அசல், ஓகேங்களா, P + அசலை கழிச்சிங்கன்னா இருங்க, அது ஃபார்முலா படி நம்ம எழுதலாமா, எழுதுனா உங்களுக்கு புரியும்.
இந்த பியோடைய வேல்யூனா 8500. ஓகே, பியோடைய வேல்யூ 8500 ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா? இப்போது 11050 மைனஸ் 8500 ஈக்குவல் டு எஸ்ஐ. இப்போ ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வருதுன்னா 2550 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 2550ன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. ஓகேங்களா? அடுத்த இதிலிருந்து கொஷினை மேக் பண்ணலாமா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 2550ன்றது தனி வட்டி. இதிலிருந்து வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐக்கான வேல்யூ என்ன பண்ணோம்? 2550ன்னு போட்டோமா? கண்டுபிடிச்சோம். இன்டெரக்டாக கண்டுபிடிச்சோம். அதை வந்து எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக கொடுக்கல. என்ன கொடுத்துட்டான்? அமௌண்ட் கொடுத்துருக்கான். அமௌண்ட்டில் வச்சு அதை மேக் பண்ணோம். ஓகேங்களா? பியோட வேல்யூ என்னென்னா 8500 இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன? அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இன்ட்டு ஆர். ஓகேங்களா? டிவைடில் 100. 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 85 வந்து பார்த்தோன்னா இதை பாருங்கள், 5th டேபிள் அடிங்க. 5th டேபிள் அடிச்சுன்னா 117. ஓகே, 17 டைம்ஸு. இது 5 5 25 10. ஓகேவா? இப்போது 17 அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பர்னால் அப்படியே கேன்சல் பண்ணலாம் டேரெக்டாக. ஓகேங்களா? இப்போ 17 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 13 வரும். ஓகேவா? 13 வரும். இப்போ 3rd டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10. ஓகேவா? இப்போது R ஈக்குவல் டு 10% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 27th சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 27th சம். இந்த சம் பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க. ஓகேங்களா? அசல் வந்து பார்த்தோன்னா 48,000மா, மொத்த தொகை எவ்வளோவா? 55,560. ஆண்டுகள் n ஈக்குவல் டு எவ்வளோவா? 2 year 3 month தான். ஓகேங்களா? P ஈக்குவல் டு 4800. n ஈக்குவல் டு 2 year 3 month. ஓகேவா? 2 year 3 month. மொத்த தொகை அமௌண்ட் ஈக்குவல் டு 55560. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கை வைக்க வேண்டியது நம்பர் ஆஃப் இயர்ஸ். பாருங்கள், இயர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, மந்த்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரே டைமாக இயராக மட்டும் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். 2 இயர்ஸுக்கு 24 month ப்ளஸ் 3 month. ஓகேங்களா? இப்போது n ஈக்குவல் டு 27 month. இப்போது இது மந்த்லேருந்து இயராக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவோம்? 1 year ஈக்குவல் டு 12 month. ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக மாறுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? டிவைடில் 12ன்னு போடுவோம். டிவைடில் 12ன்னு போட்டிங்கன்னா n ஈக்குவல் டு 27/12. 27/12ன்னு போட்டிங்கன்னா இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்கும்? 9 3s are 27, 3 4s are 12. 9/4 தான் n. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. n ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 9/4. இதெல்லாம் சால்வ் பண்ணி எழுதிங்க. நான் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால அழிச்சிடுறேன். n ஈக்குவல் டு 9/4. ஓகேங்களா? 9/4 இயராக மாற்றியாச்சு நம்ம. இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 55560ன்னு கொடுத்துட்டான். இதில் வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் இருக்குது ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போது பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு தெரியும் 48,000ன்னு தெரியும். அதை வந்து பார்த்தோன்னா இந்த 55,560 கூட கழிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிடுது? வட்டி எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா கிடச்சிடுது. இப்போது 55,560 மைனஸ் 48,000 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 7,560ன்னு வரும். 7,560. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? அது அந்த இதுக்கு முன்னாடி சம்மில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணேன் இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐயோடைய வேல்யூ 7560. பியோடைய வேல்யூ 48,000.
என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கண்டுபிடிச்சோம் 9 டிவைடில் 4ன்னு கண்டுபிடிச்சோமா இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இன்ட்டு 100 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஓகேவா கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதை 4th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் ஓகேங்களா 4th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் 9 இருக்குது 9th டேபிளில் ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாமா இது 9th டேபிள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சிங்கன்னா என்ன வரும்னா 84 டைம்ஸ் ஓகே 84 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9th டேபிளால் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் இது வந்து பார்த்தோன்னா 4th டேபிளில் போகலாம் 4 3 சார் 12 இது வந்து பார்த்தோன்னா 21 டைம்ஸு மறுபடியும் என்ன பண்ணலாம் 3rd டேபிள் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸு அப்போ R = 7% தான் மொத்தத்தெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேவா R = 7% தான் ஆன்சர் ஓகேவா இந்த பாருங்க n = இந்த கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் தனி வட்டி இன் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறது ஓகேவா 60 வருஷத்தில் 1 ரூபாய் வந்து பார்த்தோன்னா என்னவா மாறுதான் 9 ஆக மாறுகிறது எனில் வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது n = 60 இயர்ஸ் ஓகேவா n = 60 இயர்ஸு p = 1 ஓகே p = 1 ரூபாய் ஓகேவா அதுக்கப்புறம் இது என்னவா மாறுதான் 9ஆக மாறுகிறது ஓகே அப்படின்னா என்னன்னா இது அமௌண்ட்டு ஓகேவா மாறுகிறது அப்படின்னு வந்தாலே அது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு மாறுகிறது ஆகிறது அப்படின்னு வந்தாலே அது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு தான் கொடுத்துருப்பான் அப்போ அமௌண்ட்டில் என்ன இருக்கும் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசலும் இருக்கும் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் இருக்கும் ஓகேங்களா இப்போது அசல் வந்து பார்த்தோன்னா என்னது 1 ரூபாய் 1 ரூபாய் போக மிச்சது இருக்குது என்னது வட்டி ஓகேவா 9 - 1 9 - 1 = 8 அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100 ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8னா அசல் வந்து பார்த்தோன்னா 1 60 ஆண்டுகள் n = 60 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிவைடில் 100 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் 6 அடிச்சுன்னா 3 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் ஓகேவா இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 10 × 4 40 ஓகே 40 = 3 × R இப்போது 40/3 ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா டிவைடில் எடுத்துன்னு வரோம் டிவைட் R ஓகேவா 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா சாரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் இதை எழுதலாம் ஓகேங்களா மிக்சட் ஃப்ராக்ஷன்னா 3 டேபிளால் எத்தனை டைம்ஸ் இதுவாகுது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள் 13 டைம்ஸ் போட்டிங்கன்னா 13 டைம்ஸ் போட்டிங்கன்னா 39 ஓகேவா 1 3 சார் 3 ரிமைனிங் 1 இருக்குது அப்போது 3 3 சார் 9 ஓகேவா 13 டைம்ஸு ரிமைனிங் என்ன இருக்குது 1/3 புரியுதுங்களா உங்களுக்கு இது எப்படி போகிறதுன்னு மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுதுன்னு புரியுதா இதெல்லாம் பர்சன்டேஜில் நான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக அதை பார்த்துட்டு வாங்க பர்சன்டேஜ் சம்ஸ் வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் பர்சன்டேஜ் தான் எல்லாத்துக்கும் பேசிக்ஸாக இருக்கும் பர்சன்டேஜ் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பாருங்கள் ஓகேங்களா R = 13/1/3 ஓகேவா அடுத்த மாடல் 6 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் மாடல் 6 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா இப்போ கொஷினில் வந்து பார்த்தோன்னா இத்தனை சதவீதம் அதிகரித்தால் இத்தனை சதவீதம் குறைத்தால் அப்படின்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அதிகரித்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருப்பான் அது மாடல் 6ல் நான் 29th சம்மாக வச்சுருக்கேன் ஓகேவா மாடல் 6 எல்லாமே ஒரு 2 சம் தான் இருக்குது இந்த 2 சம்மில் இதேமாரி தான் உயர்ந்தால் அந்த வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா உயர்ந்தால் அது என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம வட்டி விகிதம் கண்டுபிடிச்சோம் வட்டி விகிதம் கண்டுபிடிச்சிட்டு அது உயர்ந்தால் இல்லை குறைந்தால் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் கொஷின் பாருங்கள் ரூபாய் 800 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்தில் ரூபாய் 920 ஆகிறது வருட வட்டி 3% உயர்த்தினால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு அதாவது அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா 800 3 வருடத்தில் அது என்னவா மாறுதான் n = 3 3 வருஷத்தில்
920 6 ஆகிறது அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் ஓகேவா. வருட வட்டி வந்து பார்த்தோன்னா 3% உயர்த்தினான். வருடத்தோடைய வட்டி ஓகேங்களா. 3% உயர்த்துறாங்களாம். அப்படி உயர்த்தினா அது என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து உயர்த்தினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா தெரியணும் இல்லையா. வருட வட்டி விகிதம் நம்மளுக்கு 6 வந்து பார்த்தோன்னா தெரியாது. தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தோன்னா அதில் 3% உயர்த்தி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு 6 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போது பி தெரியும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணிட்டான், இது இன்டெரக்டாக கொடுத்துட்டான். அமௌண்ட்டோடைய வேல்யூ இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. அப்போது இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா அசலும் இருக்குது வட்டியும் இருக்குது ஓகேங்களா. 920 மைனஸ் 800 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும் 120 அப்படின்ட்டு கிடைக்குதா. இந்த 120ன்றது என்னது வட்டி. புரியுதா இந்த ஏன் போடுறோன்ட்டு. 920ன்றதுல அசலும் இருக்குது வட்டியும் இருக்குது. அப்போ அசல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். அசலை கழிச்சிட்டா என்ன கிடச்சிரும், அதில் இருக்கிற வட்டி கிடச்சிரும் ஓகேங்களா. அசலை கழிச்சிட்டிங்கன்னா வட்டி கிடச்சிரும். இப்போது வட்டி வந்து பார்த்தோன்னா 120. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 120. அசல் வந்து பார்த்தோன்னா 800 இன்ட்டு என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 ஓகேவா. ஆரோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடில் 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 4 12 ஓகேங்களா போட்டாச்சு. இப்போ ஃபோர்த் டேபிள் அடிச்சுன்னா 2 டைம்ஸ் இந்த சைடு 1 டைம்ஸு. 2 டேபிள் அடிச்சுன்னா 5 டைம்ஸு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5% தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் இதில் என்ன பண்ணுவோம், இந்த 6 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 6 கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இந்த 6 கேட்கல. இந்த 6 வந்து பார்த்தோன்னா 3% உயர்த்தினால் இது என்னவா மாறும் அப்படின்ட்டு கிடைக்கும் தொகையை வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கான் ஓகேங்களா. கிடைக்குன்ற தொகை அப்படின்னா என்னென்னா மொத்த தொகையை கேட்டிருக்கான் ஓகேவா. 6 வந்து பார்த்தோன்னா 3 உயர்த்தினா என்ன ஆகிடுது, 6 வந்து பார்த்தோன்னா 8% மாறிடுது. இப்போ பி எஸ்ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ கண்டுபிடிச்சது தானே மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியும். எஸ்ஐ வந்து ஃபார்முலா என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பிஎன்ஆர் பை 100. அப்போ பி அசல் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 800. இதே அசல் தான் வரும் இங்கேயும். அசல் வந்து பார்த்தோன்னா 800 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து பார்த்தோன்னா 3 தான். ஆருடைய வேல்யூ என்னது 8 ஓகேவா. 8 இதோ இங்கே கண்டுபிடிச்சு இல்லையா 8. இந்த 8 போட்டுக்கிறோம். இப்போ 8 போட்டாச்சு. டிவைடில் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. 2 0க்கு 2 0 கேன்சலு. 8 3 சார் 24. 8 8 சார் 64. 64 இன்ட்டு 3 என்ன வருது 192. எஸ்ஐ ஈக்குவல் டு 192 ஓகேவா. அவன் எஸ்ஐயை கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான், தொகையை தான் கேட்டிருக்கான். கிடைக்கும் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்னென்னா மொத்த தொகையை கேட்டிருக்கான் ஓகேங்களா. அப்போது இதை வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ ப்ளஸ் அசல் ஓகேவா. இப்படி போட்டிங்கன்னா என்ன கிடச்சிது அமௌண்ட் ஓகே. மொத்த தொகை கிடச்சிடுது. எஸ்ஐ ப்ளஸ் அசல் தானே அமௌண்ட்டு. அப்போ எஸ்ஐயோட வேல்யூ 192 ப்ளஸ் 800 ஓகேவா. 800 போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குது, அமௌண்ட் ஈக்குவல் டு 992ன்னு கிடைக்குது ஓகேவா. 992 அமௌண்ட் ஈக்குவல் டு 992 தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே தெரியாது. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3% உயர்த்தினால் அப்படின்ட்டு அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா நகர்த்திட்டு போகிறோம் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 30th சம்மும் இதே மாடல் தான். தனி வட்டியில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் அசல் வந்து பார்த்தோன்னா 1200 ஆனது. ரூபாய் 1632 ஓகே. 1632 4 ஆண்டுகளில் மாறுகிறது. அப்போ இது என்னன்னா டோட்டல் அமௌண்ட் ஓகே. அதுக்கு முன்னாடி 1200ன்றது அசல். இது வந்து பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட்டு. நம்பர் ஆஃப் இயர்ஸு 4 ஓகேவா. மேலும் வட்டி விகிதம் 1% அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அதே இதுக்கு முன்னாடி சம்முடைய கான்செப்ட் தான் ஓகேங்களா. இப்போ பி ஈக்குவல் டு 1200. பி ஈக்குவல் டு 1200. அமௌண்ட் ஈக்குவல் டு 1632. என் ஈக்குவல் டு 4 இயர்ஸ் ஓகே. என் ஈக்குவல் டு 4 இயர்ஸு. இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா
அசல் இருக்குது, வட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வட்டி தான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், அசலை வந்து பார்த்தோன்னா கழிச்சிடலாம். அசலை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 432. 432ன்றது என்னது, எஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? இப்போது எஸ்ஐ வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இன்டைரக்ட் மெத்தடில். 432 ஈக்குவல் டு பியோடைய வேல்யூ 1200 இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்னென்னா 4 இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, 6 போட்டாச்சு. டிவைடில் 100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள், இதை பாருங்கள். இதை 4th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 3s are 12. 4 3s are 12. சாரி, 4 3s are 12. 4th டேபிளில் தான் போடுறோம். 4 3s are 12. இது 4 1s are 4, அப்புறம் 0 8 108ன்னு வரும். இப்போ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 6 3s are 18. ஓகேவா? இப்போது மறுபடியும் 4th டேபிளில் போட்டிங்கன்னா 9 4s are 36. அப்போது R ஈக்குவல் டு 9%. R ஈக்குவல் டு 9% கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த 9%ன்னு கொஷின் கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த 9% கூட 1% ஆட் பண்ணிக்கணுமா. 9% கூட 1% ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, R ஈக்குவல் டு 10% அப்படின்ட்டு கிடைக்குது. இப்போ இந்த 10% வச்சு தான் சம்மை வந்து பார்த்தோன்னா நகர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100ல் நகர்த்தலாமா. வட்டி வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி கண்டுபிடிச்சாதான் இதை வச்சு மொத்த தொகையை கண்டுபிடிக்க முடியும். அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு பி வந்து பார்த்தோன்னா இதே தான், இதுக்கு முன்னாடி 1200 போட்டோம் இல்லையா, அதே தான். என் வந்து பார்த்தோன்னா அதே தான், 4 இயர்ஸ் தான். ஆறு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா 10%, அந்த 1% உயர்த்தினதுக்கு அப்புறம் வருது இல்லையா, அந்த வேல்யூ தான் போடணும். டிவைடில் 100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இப்போது 12 இன்ட்டு 4 48. ஓகே, 48 இன்ட்டு 10, அப்போது 480ன்றது தான் இதுக்கான ஆன்சர். 480ன்றது தான் இதுக்கான ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு 480ன்றது. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோடைய வேல்யூனா 480, அசலோடைய வேல்யூனா 1200. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 1680ன்னு வரும். 1680. இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் முடியுது. ஓகேங்களா? இந்த மாடல் முடியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், இது இவ்வளோ உயர்த்தினால், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ உயர்த்தினால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? மாடல் 7 வந்து பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 31th சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600 மாறும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை ஆண்டுகளில் 2000 வந்து பார்த்தோன்னா 3600 மாறும். அப்போ 3600ன்றது என்னது, அமௌண்ட்டு. 3600ன்றது அமௌண்ட்டு. 2000ன்றது அசல். ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் என்ன வந்து பார்த்தோன்னா தெரியாது, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான் 10%. ஓகேவா? இப்போ இதை வந்து கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டான், ஆனால் எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான், அமௌண்ட்டு கொடுத்துட்டான். இப்போது என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பி ப்ளஸ் எஸ்ஐ தான் அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போது அமௌண்ட்லேருந்து அசலை கழிச்சா என்ன கிடச்சிடுது, வட்டி வந்து பார்த்தோன்னா கிடச்சிடுது. வட்டியோடைய வேல்யூ என்ன, 1600ன்றது தான் வட்டி. எஸ்ஐ ஈக்குவல் டு 1600. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. வட்டி என்னது, 1600 ஈக்குவல் டு அசல் வந்து பார்த்தோன்னா 2000 இன்ட்டு என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா தெரியாது, அப்போ என்னன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு ஆரோடைய இது வந்து பார்த்தோன்னா %10 டிவைடில் 100. ஓகேவா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 1 ஜீரோக்கு 1 ஜீரோ, இங்கே 10ல் இருக்கக்கூடிய 1 ஜீரோக்கு 1 ஜீரோ. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு 8ன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப நீங்கள் அதாவது டிவைட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சம்மு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவைட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே போடுற சம்மில் இந்த தனி வட்டியும் ஒன்று. ஓகேங்களா? 32வது சம் பாருங்கள். ஆண்டுக்கு இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 மாறும் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போது இது வந்து பார்த்தோன்னா 17,000ன்றது அசல், 19,000ன்றது அமௌண்ட்டு. ஓகேவா? 17,800 19,936 மாறுகிறது. ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 6%. இது வந்து பார்த்தோன்னா அசல் P = 17,850. இது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டு. ஓகேவா? இதுவாக மாறுகிறது, இதுவாக ஆகுறது அப்படின்ட்டா அது வந்து பார்த்தோன்னா என்னது அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போது தனி வட்டி வச்சு தான் இது மேக் பண்ண முடியும். தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அமௌண்ட்டு கொடுத்துட்டான், அதுலேருந்து இன்டெரக்டாக எடுத்துக்கலாம். அசலை கழிச்சிங்கன்னா தனி வட்டி கிடச்சிரும். தனி வட்டி என்ன கிடைக்குது? 2136 அப்படின்ட்டு தனி வட்டி கிடச்சிடுது. SI = PNR/100. SIக்கான வேல்யூனா 2136 Pயோட வேல்யூ 17800 இன்ட்டு என்னோடைய வேல்யூ தெரியாது, என்னன்னு போட்டோம். ஆர் வந்து பார்த்தோன்னா 6%. ஆர் வந்து பார்த்தோன்னா 6% டிவைடில் 100. ஓகேவா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதை பாருங்கள், 6th டேபிளால் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 356ன்னு வரும். 356 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 172 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ n = 2ன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு 6th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 356ன்னு வரும். அதுக்கப்புறம் 172 டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த சம் 33 சம். செல்வன் வந்து பார்த்தோன்னா 5,000 3 மாதத்துக்கு ஒரு முறை சேமிக்கிறார். 5,000த்தை 3 மாதத்துக்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? ஓகேவா? எத்தனை வருடங்கள் ஆகும்னு கொடுத்துட்டான். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான சம்மு. இதில் வருடங்கள்னு கேட்டுக்கிறதுனால இந்த மெத்தடில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான சம். இது வந்து பாக்ஸ் மெத்தடில் நம்ம போட போகிறோம். 5,000த்தை 3 மாதத்தில் சேமிக்கிறார். அப்போ 1,50,000 எத்தனை இதில் சேமிப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா நம்ம பாக்ஸ் மெத்தடில் தான் போட போகிறோம். அது எப்படின்னா, இந்த சைடெல்லாம் மந்த்து, இந்த சைடெல்லாம் ரூபாய். ஓகேவா? இப்போ பாருங்கள், மந்த் எவ்வளோ? 3 மந்த்து. 3 மந்த்தா? இந்த சைடு வந்து பார்த்தோன்னா 3 மந்த்துக்கு 5,000. 3 மந்த்துக்கு 5,000த்தை சேமிக்கிறாராம். 1,50,000 எத்தனை மந்தில் சேமிக்கிறார்? 1,50,000 எத்தனை மந்தில் சேமிக்கிறார்? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மந்த்தை கண்டுபிடிச்சலாம், அதுக்கப்புறம் இயராக மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த 0க்கு எல்லாம் 0 கேன்சல் பண்ணலாமா? 3 0க்கு 3 0 கேன்சல் ஆச்சு. பாக்ஸ் மெத்தடில் போடுறோம். இது பாக்ஸ் மெத்தட்னா நேர் விகிதம். ஓகேவா? நேர் விகிதத்தில் போடுறோம். ஓகேவா? இப்போது 5 3s are 15. அப்போ 30 டைம்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 6 are 90 = இந்த சைடு எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது எக்ஸு. ஓகேங்களா? இது 90 மந்த். எக்ஸ் = 90 மந்த். எக்ஸ் = 90 மந்த்துன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ மந்தில் இருக்கிறத இயராக மாற்றுறோம். மந்தில் இருக்கிறத இயராக மாற்றுறதுக்கு 1 year = 12 மந்த்து. ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரான 1 மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணோம்? டிவைடில் 12ன்னு போடுறோம். புரியுதுங்களா? அந்த நான் என்ன கான்செப்ட் சொல்கிறேன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? 3 டேபிள் அடிச்சுன்னா 4 டைம்ஸு. இது 3 3s are 9, 30 டைம்ஸு. ஓகேவா? 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 15 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக வருது? 7 1/2ன்னு வருது. 7 2s are 14. ரிமைனிங் 1ன்னு இருக்குது. அதை மேலே எழுதிக்கிறோம். கீழே எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமோ அதை கீழே எழுதுகிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த சம் ரொம்ப ஈஸியான இது சம்மு. ஃபார்முலாவில் யூஸ் பண்ண தேவையில்ல. இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா முடியுது. மாடல் 8 வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.